வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலையா, நிறைய குழப்பமா இருக்கா? இந்த ஒரு ஃபார்ம்ல மெயினான மேட்ரு இது மட்டும்தான். அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. வாக்காளர்கள் அவங்களுடைய இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணும்போது நிறைய சந்தேகங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. எஸ்ஐஆர் படிவத்தில் என்னென்ன விவரங்களை எப்படி நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல்களா கொடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர் படிவத்தில் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமான விவரங்கள் என்னென்ன அப்படிங்கறத தேர்தல் ஆணையமே விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போது பார்க்கலாம். அதாவது வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாம போயிடும். நீங்க இந்த ஒரு ஃபார்மை கட்டாயமா ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல பெயர் வராது. ஓட்டர் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஓட்டர் லிஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால கட்டாயம் இந்த ஒரு ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தே ஆகணும். அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பேட்ச் அப்படிங்கும்போது நீங்க டைரக்டா போய் உங்களுடைய ஆவணங்களை இணைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க உஷாரா இப்பவே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்க இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த ஒரு ஃபார்மை எப்படி ரொம்ப சிம்பிளா ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஒரு ஃபார்ம்ல உங்களுடைய பெயர், அடையாள அட்டையுடைய எண், முகவரி, புகைப்படம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுடையதான் அப்படிங்கிறத நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களுடைய புதிய புகைப்படத்தை அந்த ஒரு படிவத்துல நீங்க ஒட்டணும். ஒட்டினதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் எண் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது விருப்பம் இருந்தால் அப்படிங்கிற ஆப்ஷனோடு இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆதார் எண்ணை நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயரை நீங்க அந்த இடத்துல எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் தந்தை பாதுகாவலரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோடு இருக்கும். அதனால அவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஃபில் பண்ணிக்கங்க. அதே போல தாயின் பெயரையும் எழுதிக்கங்க. அவங்களுடைய அடையாள அட்டை எண் இருந்துச்சு அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பரை எழுதிக்கங்க. அதே போல இந்த ஃபார்மை ஃபில் பண்ற உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயரையோ மனைவி பெயரையோ எழுதிக்கங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் நீங்க ஃபில் பண்ணிருங்க. அடுத்ததா ரெண்டாவது பாக்ஸ். அந்த ரெண்டாவது பாக்ஸ்ல உங்களுடைய பெயர் 2002 இல்லைன்னா 2005ல இந்த எஸ்ஐஆர் பட்டியல்ல இடம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது தொடர்பான விவரங்களை தேவையின்படி கரெக்டா நிரப்பணும். அதுல பாத்துட்டீங்கன்னா வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண், அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அவங்களுடைய உறவினரின் பெயர். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த இடத்துல வாக்காளர் பெயர் யாரை குறிப்பிடுறீங்களோ, அதாவது ஒருவேளை உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அம்மா யார் பெயரை நீங்க எழுதுறீங்களோ அவங்களுடைய ஓட்டர் ஐடியில அவங்களுடைய உறவினரின் பெயர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தந்தை பெயர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா தாய் பெயர், இல்லைன்னா கணவன் மனைவி பெயர், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இங்க உறவினரின் பெயர் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல, அதாவது ஓட்டர் ஐடியில உறவு முறை அப்படிங்கிற ஆப்ஷன்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருங்க. உங்களுடைய மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பெயர் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சட்டமன்ற தொகுதி எண், பகுதி எண், வரிசை எண் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருப்பாங்க, உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தவங்க. அவங்கள டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த விஷயத்த கேட்டுக்கங்க. இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஒரு வெப்சைட்ல போய் நீங்க யாருடைய விவரங்களை நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயிலை நீங்க கரெக்டா கொடுக்கணும். அவங்களுடைய பெயரை கொடுக்கலாம், இல்ல அவங்களுடைய பிறந்த தேதியை கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய அடையாள அட்டை நம்பரை கொடுத்து நீங்க இந்த விஷயத்த தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு ரிஸ்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கட்டத்தை நீங்க ஃபில்லே பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் கை வைக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபார்மை நீங்க மிஸ்டேக்கா
ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஒரு ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட வர அந்த அதிகாரி BLO அதிகாரி கிட்ட மேலே இருக்க ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்க 2 கட்டத்தையும் நிரப்பாமல் அந்த அதிகாரிகள் கிட்ட நீங்க கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். விவரம் தெரிஞ்சவங்க உங்களுடைய பெயர் 2002 அல்லது 2005 SIR பட்டியல்ல இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்பான விவரங்களை கரெக்டா கேட்கிற கேள்விகளுக்கு கரெக்டா நீங்க வந்து எழுதி பதில் கொடுத்துருங்க. அதே மாதிரி 3வது கட்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை முந்தைய SIRல உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தை, தாய், தாத்தா, பாட்டி இவங்க யாரு பெயருமே அந்த ஒரு பட்டியல்ல இல்லை அப்படின்னா அந்த விவரத்தை வந்து நீங்க நிரப்பலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லாவிட்டால் உங்களது தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களின் விவரங்களை இங்கே நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3வது பாக்ஸ்ல நீங்க அவங்களுடைய விவரங்களை நிரப்பிக்கலாம். அதுலயுமே வந்து சட்டமன்ற தொகுதி எண், பகுதி எண், வரிசை எண் இது எதுவுமே உங்களுக்கு தெரியல, சட்டமன்ற தொகுதி பெயர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து BLOவை காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக கேட்டுக்கலாம். அந்த ஃபார்ம்லேயே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து BLOவோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபார்ம்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபார்ம்லேயே மேலேயே கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய நம்பர். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கலாம். நீங்கள் நிரப்புற முதல் பாக்ஸில் வந்து எல்லா விவரங்களும் தெளிவாக இருக்கும். சட்டமன்ற தொகுதி எண், பகுதி எண், வரிசை எண் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ண வேண்டிய அந்த 2-3 பாக்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. ஃபைனலாக இந்த ஒரு ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட இடத்துல நீங்களோ இல்லைன்னா 18 வயது நிரம்பிய குடும்ப உறுப்பினரோ உங்களுடைய சைனை போடுறது ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் இந்த ஒரு படிவத்தை நீங்கள் அலுவலர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதாவது BLO கிட்ட சமர்ப்பிக்கணும். உங்களுக்கு இதையும் தாண்டி வாக்காளர்களுக்கு SIR ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல குழப்பமோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணைய அலுவலர் அல்லது அரசியல் கட்சிக்காரர்கள் கிட்ட நியமிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் கிட்ட உதவியை நாடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ID ப்ளஸ் உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மை BLO கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே தீவிரமாக இந்த ஒரு விஷயமானது நம்மளுடைய நாட்டில் போயிட்டுருக்கு. அசால்ட்டாக எடுக்காமல் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணிருங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.